Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th அக்கௌண்டன்ஸில் சாப்டர் 12 பார்க்குறோம். இப்போ வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ள ஃபார்மேட் அதுக்குள்ளே இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஃபார்மேட் பார்க்க போகிறோம். டெபிட் சைடு கிரெடிட் சைடு என்ன போடுவீங்கன்னா டு பேலன்ஸ் டு கிராஸ் லாஸ், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் லாஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா டெபிட் சைடு டு கிராஸ் லாஸ் பி பை டி ப்ராட் டவுன் அப்படின்னு போடணும். இதே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் சைடு டு கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கிரெடிட் சைடு என்ன பண்ணால் பை கிராஸ் ப்ராஃபிட் பி பை டின்னு சொல்லிட்டு கிரெடிட் சைட் பண்ணும். ஓகேவா, கிராஸ் இல்லை, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் லாஸ் வந்தால் டெபிட் சைட் பண்ணும், டெபிட் சைடு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இங்கே வந்து கிரெடிட் பண்ணணும், அப்படியே ஆப்போசிட் பண்ணணும். இப்போ டெபிட் சைடு என்னென்னலாம் என்ட்ரு பண்ண போகிறோன்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா சேலரிஸு, ரெண்ட், ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ்ஸு, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, போஸ்டேஜ், லீகல் சார்ஜஸ், ஆடிட் ஃபீஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், ரெண்டர் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், லைட்டிங், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் கீழே இந்த எல்லாமே வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு அண்டரில் கேரேஜ், அவுட்புட், அட்வர்டைஸ்மெண்ட், கமிஷன், ப்ரோக்கரேஜ், பேட் டெப்ஸ் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட், எக்ஸ்போர்ட் டியூட்டி, பேக்கிங் சார்ஜஸ், நெக்ஸ்ட் அதர், இது எல்லாமே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு அண்டரில் வரும். நெக்ஸ்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர்ஸ், டெப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ், டிஸ்கவுண்ட் அலோவ், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டேட்டாஸ், bank charges, interest on capital, donation, charity, loss and sale of fixed asset, abnormal loss, so fire, theft இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் இங்கே தான் டெபிட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட்டு மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே டெபிட் சைடு தான் வரும். அதாவது நம்ம எக்ஸ்பென்ஸ் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே டெபிட் சைடு வரும். கிரெடிட் சைடு வந்து நம்ம என்ன இன்கம் ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே கிரெடிட் சைடு வரும். இன்டைரக்ட் இன்கம்ஸ் என்னென்னா ரெண்ட் ஏர்ன் பண்ணுறது, டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறது, கமிஷன் ஏர்ன், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ், பேட் டெப்ஸ் ரெக்கவர்ட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரீமியம், மிஸ்செலேனியஸ் ரிசிப்ட், இது எல்லாமே என்னாகும் நமக்கு ஒரு இன்கம், அதனால் அது வந்து கிரெடிட் சைடு வரும். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது நெட் லாஸ் வந்துச்சுன்னா கிரெடிட் சைடு போடணும், இதே நெட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் டெபிட் சைடு போடணும். இது என்ன பண்ணுவோன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது பேலன்ஸ் ஷீட் போடும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது சம் நம்பர் 6 பாருங்கள். Illustration 6. From the following information, profit and loss account for the year ended 31st March 2018. Profit and loss மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ இது எதெல்லாம் டெபிட் சைடு, எதெல்லாம் எக்ஸ்பென்சஸோ அதெல்லாம் டெபிட் சைடு நோட் பண்ணிக்குவோம், எதெல்லாம் இன்கமோ அது வந்து கிரெடிட் சைடு நோட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் தான் இருக்குது, என்ன பண்ணுங்க கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேரேஜ் அவுட்வர்ட் ஒரு எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு. ஆஃபீஸ் ரெண்ட் அதுவும் என்ன ஆகுது எக்ஸ்பென்சஸ் தான், அதனால் டெபிட் சைடு நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி, இதுவும் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு. பேட் டெப்ஸ் எங்கே வரும், பேட் டெப்ஸ் என்ன ஆகுது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், அதனால் டெபிட் சைடு. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறோம், இது வந்து ஒரு இன்கம், அதனால் கிரெடிட் சைடு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், இதுவும் நமக்கு இன்கம், கிரெடிட் சைடு. ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோம், அதுவும் ஒரு இன்கம், கிரெடிட் சைடு. ஓகேவா, இப்போ சம் பாருங்கள், சொல்யூஷன் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018 ஹெட்டிங் எழுதிட்டு டெபிட் கிரெடிட் போட மாட்டாங்க, பர்டிகுலர் ரூபீஸ். இப்போ ஃபஸ்ட் ஒன் கிராஸ் ப்ராஃபிட் பி பை டி, ப்ராஃபிட் வந்திருக்கு, அப்போ என்ன பண்ணுவோம் கிரெடிட்டில் பை கிராஸ் ப்ராஃபிட் பி பை டின்னு சொல்லிட்டு 1,50,000 என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்குது, டு கேரேஜ் அவுட்வர்ட் 25,500 அப்படியே அப்ளை பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டு ஆஃபீஸ் ரெண்ட் 7,000. Next to office stationery 3,500, to distribution expenses 2,000, advertisement expenses 3,800, bad debts 8,500. டெபிட்டில் போடுற எல்லா எக்ஸ்பென்ஸையும் டெபிட்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிரெடிட்டில் என்ன வரும் டிவிடெண்ட் ரிசீவ்ட் 9,000, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 4,600, நெக்ஸ்ட்டு ரெண்ட் ரிசீவ்ட் 7,000 எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த சைடு அதிகமாக வருதுன்னு பாருங்கள், கிரெடிட் சைடு தான் அதிகமாக வரும். ப்ளஸ் 1,70,600 இருக்குது, 1,70,600 இந்த 25,500, 7,000, 3,500, 2,000 ப்ளஸ் 3,800 ப்ளஸ் 8,500 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து 1,20,300. இதுதான் என்னாகும் டு நெட் ப்ராஃபிட். இந்த சைடு டெபிட் சைடு வந்துருக்கிறதுனால டு நெட் ப்ராஃபிட் நமக்கு. இது என்ன பண்ண போகிறோம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அப்போது ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் டு சம் நம்பர் 7. From the following information, prepare profit and loss account for the year ended 31st December 2017.
இதில் எதெல்லாம் டெபிட் சைடு வரும், எதெல்லாம் கிரெடிட் சைடு வரும், எக்ஸ்பென்சஸ் எது இன்கம்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக சம் போடலாம். இதிலே பாருங்கள் கிராஸ் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வரும் கிரெடிட் சைடு வரும். ஃப்ரைட் அவுட்வர்ட் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு. பேக்கிங் சார்ஜஸ் அண்ட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க டெபிட் சைடு. சேல்ஸ்மேன் கமிஷன் வந்து பே பண்ணுறோம், அதுவும் டெபிட் சைடு. ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு. ஆஃபீஸ் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு. பேட் டெப்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறோம், அப்போ நமக்கு ஒரு இன்கம் வந்து கிரெடிட் சைடு. ஓகேவா. இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் கிரெடிட் சைடு. ஃபினான்ஷியல் சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு. ரிப்பேர்ஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ் யூஸ்டு இன் ஆஃபீஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் டெபிட் சைடு. டெப்ரிசியேஷன் ஆன் வெஹிக்கிள் யூஸ்டு இன் ஆஃபீஸ், டெப்ரிசியேஷனும் அதே மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், டெபிட் சைடு. இன்ட்ரெஸ்ட் பெய்டு பண்ணுறோம், அப்போ டெபிட் சைடு. இதே ரிசீவ் பண்ணால் கிரெடிட் சைடு. ரெண்ட் ரிசீவ் பண்ணுறோம், அப்போ நம்ம இன்கம் கிரெடிட் சைடு போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு கேரேஜ் இன்வெர்ட். இந்த கேரேஜ் இன்வெர்ட் பாருங்கள், கேரேஜ் அவுட்வர்டு தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரும். கேரேஜ் இன்வெர்ட் எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் வரும், அப்போ பிஎன்எல்லாம் வராது, அதனால் இதை போடக்கூடாது பிஎன்எல்ல. சம் சொல்யூஷன் போடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2017. ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க பை கிராஸ் ப்ராஃபிட் பி பை டி. அது எங்கே போடுவோம், ப்ராஃபிட்னால ஆப்போசிட்டில் க்ரெடிட்டில் போடுவோம். பை கிராஸ் ப்ராஃபிட் பி பை டி 60,000. எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் சைடு என்ட்ரு பண்ண போகிறோம், இன்கம்ஸ் எல்லாமே கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் அவுட்வர்ட் 15,000. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சார்ஜஸ் 12,000. சேல்ஸ் கமிஷன் பெய்டு ஒரு 1,300. ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,200. ஆஃபீஸ் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் ஒரு 22,400. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் சார்ஜஸ் ஒரு 4,000. ரிப்பேர்ஸ் ஆன் வெஹிக்கிள்ஸ் இன் ஆஃபீஸ் 8,000. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் ஆன் வெஹிக்கிள்ஸ் ஒரு 3,000. இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஒரு 9,000. ஓகேவா. என்னென்ன எக்ஸ்பென்ஸோ அதில் என்ட்ரு பண்ணியாச்சு. இன்கம்ஸ் என்னென்னு பார்ப்போம். கிரெடிட் சைட் போட வேண்டியது. பேட் டெப்ஸ் ரெக்கவர் பண்ணுறோம், அதனால அது இன்கம் 4,000. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஒரு 2,700. ரெண்ட் ரிசீவ்டு ஒரு 7,000. ஓகே, அவ்வளோதான், எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ எந்த சைடு அதிகமாக வருது பாருங்கள், கிரெடிட் டெபிட் சைடு தான் அதிகமாக வருது. 84,900. 84,900லேருந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் 11,800 வரும். கிரெடிட் சைடு வந்திருக்கிறதுனால இது நெட் லாஸ். ஓகேவா. ப்ராக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட், இது என்ன பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் லெஸ் பண்ணுவோம். இதே நெட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவோம். அதை நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா. சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.